வணக்கம். நான் உங்கள் அபிமன்யு. தமிழக வெற்றிக் கழகம் சிறப்பாக ஆட்சியை அமைக்கப் போகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தற்பொழுது ஆட்சி அமைக்கப் போகின்ற தளபதி விஜய் அவர்கள் சிறப்பாக அவரது ஆட்சியை நடத்துவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாத பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் தங்களது ஆதரவை கொடுத்ததற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த கட்சிகளுக்கு அவர்களது நன்றியினை தெரிவித்து வருகின்றனர். எனவே அதுக்குள்ளார தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள், வட்டச் செயலாளர்கள் குற்றச் செயலில் ஈடுபட்டு வருகிறார்கள் என பலவிதமான செய்திகளை இணையதளத்தில் பார்த்து கொண்டு வருகிறோம். முதலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களை ஆட்சியில் அமர விடுவோம். இதுபோன்று செயல்களை அவர் என்ன செய்கிறார், நடவடிக்கை எடுக்கிறார் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதேபோல் திராவிட கட்சிகள் எப்பொழுதும், குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருவர் வளர்ச்சியை கெடுக்காது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஒருபொழுதும் தடையாக இருக்காது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார். எங்களது வரலாற்றில் எப்பொழுதும் பாஜகவோடும் அதிமுகவோடும் கூட்டணி கிடையாது என்பது தலைவரும் இளந்தலைவரும் தெரிவித்துக் கொள்கிறார். எனவே கண்டிப்பாக தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இடதுசாரி கட்சிகளும் அவரது ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தந்துள்ளனர். அவர்கள் வைத்த கோரிக்கை மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் செய்த மக்கள் நலனை இவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் இருந்து விரட்ட வேண்டும். பாஜகவை உள்ள விடக்கூடாது. அது மட்டுமன்றி தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் வாக்கினை செலுத்தி உங்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறார்கள். இதனால் கவர்னர் ஆட்சி நடைபெறக்கூடாது என்பதனால் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவை தந்துள்ளனர். எனவே தளபதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் இன்று முதலமைச்சர் பதவி ஏற்கிறார். ஜோசப் விஜய் எனும் நான் என்ற அந்த வாக்கினை